இந்த வீடியோ வந்து முகவர்களுக்கான வீடியோ. ஏன்னா கஸ்டமருக்கான வீடியோ இதுக்கு முன்னாடி வீடியோ போட்டிருக்கேன், அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இது முழுக்க முழுக்க முகவர்களுக்கான வீடியோஸ். ஸோ இந்த வீடியோவில் பொறுத்தளவு என்ன அப்படின்னா, பெனிஃபிட் டு த கஸ்டமர்ஸ். அதாவது ஹாஸ்பிட்டல் என்ன விஷயங்கள் நமக்கு செய்யுது, ஹாஸ்பிட்டலுக்கு நம்ம நிறுவனம் என்ன செய்யுது, ஸ்டார் ஹெல்த் இன்சூரன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, லெஸ்ஸர் கொரிஸ் இன் கிளைம். நம்ம பிரதம் ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய் கஸ்டமரை சேர்த்தோம்னா நிறைய கொரிஸ் கேட்க மாட்டாங்க. எல்லா டீட்டெயிலும் எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் கிளைம் பண்ணி முடிச்சிருவாங்க. ஃபாஸ்டர் செட்டில்மெண்ட் மேக்ஸிமம் 1 hour. ஸோ எவ்வளோ தூரம் வந்து செட்டில்மெண்ட் பண்ணுவாங்கன்னா 1 hourக்குள்ளேயே என்ன செஞ்சிடும், கிளைம் செட்டில்மெண்ட் முடிஞ்சிடும். ஸோ ஐஆர்டிஏ படி 3 மணி நேரம்னு சொல்லியிருக்காங்க. பட் இந்த பிரதம் ஹாஸ்பிட்டலில் கொண்டு போனீங்கன்னா அதிகபட்சமே 1 hour, ஒரு 1/4 மணி நேரம் 20 நிமிஷத்துல கூட நம்ம என்ன செஞ்சிடலாம், பேமெண்ட் பண்ணி முடிச்சிருவாங்க. அதே மாதிரி ஹோம் ஹெல்த் கேர் ரெஃபரல்ஸ். ஸோ உங்களுக்கு வந்து ஹெல்த் கேர்ல வந்து ஏதாவது பிரச்சனை இருந்துச்சுன்னா வீட்டில் வந்து என்ன செய்வாங்க, சர்வீஸ் பண்றதுக்கும் நிர்வாகம் ஏற்பாடு பண்ணியிருக்கு. இன்க்ரீஸ் இன் ஃபுட்பால் த்ரூ சாட்டிஸ்ஃபைடு பேஷண்ட். அது தப்பு, ஃபுட்ஃபால்னு போடணும், அது பியா மாறிடுச்சு, அதனால அது தவறாக நினச்சிக்காதீங்க. ஸோ அதையும் ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. ஸோ கஸ்டமர்ஸ் வந்து சாட்டிஸ்ஃபேக்ஷனோட அவங்களுடைய என்ன செய்யணும், இந்த மாதிரி விஷயங்களை சாட்டிஸ்ஃபேக்ஷனோட கிளைமை முடிச்சா தான் கஸ்டமர்ஸ் வந்து நம்மளை பற்றி வெளியே போய் என்ன செய்வாங்க, எல்லா விஷயங்களுமே சொல்லுவாங்க. இதில் RRR சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் முக்கியமாக என்னென்ன விஷயங்கள்னா, ரிடியூஸ் ஆர் நில் கிரிவன்ஸ். ஸோ கிரிவன்ஸ் அப்படின்ற ஒரு ரிப்போர்ட்டே முடிஞ்ச அளவுக்கு கஸ்டமர்கிட்ட இருந்து நம்மளுக்கு வரக்கூடாது. அதற்கு என்னென்ன விஷயங்கள் நிர்வாகம் செய்யணுமோ முன்கூட்டியே எல்லா விஷயங்களுமே இப்போ தயார்படுத்திக்கிட்டு வராங்க. எஸ்கலேஷன் டூரிங் த கேஷ்லெஸ் ஃப்ரம் கஸ்டமர் சம்டைம்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ ஒரு 29,800 பில்லு, ஆனால் அவருக்கு எலிஜிபிள் வந்து 29,000 தான். சம்டைம்ஸ் அந்த 800 என்ன செய்ய மாட்டாங்க, கஸ்டமர்கிட்ட ஹாஸ்பிட்டல் வந்து கேட்க மாட்டாங்க. அப்ப இந்த மாதிரி விஷயங்களும் ஹாஸ்பிட்டல் என்ன செய்யறாங்க, சில விஷயங்களை கன்சிடரேஷன் பண்ண சொல்லி நம்ம பிரதம் ஹாஸ்பிட்டல்ல சொல்லியிருக்கோம். முடிஞ்ச அளவுக்கு அவங்க கார்டை கொண்டு வந்தாங்கன்னா கார்டை மட்டும் வச்சு ட்ரீட்மெண்ட் பண்ணி அனுப்புற மாதிரி சொல்லியிருக்காங்க. ரெண்டாவது வந்து குயிக் ரினிவல்ஸ் ரிட்டன்ஷன். அதாவது இந்த மாதிரி கஸ்டமர்ஸை நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லா அவங்கள சாட்டிஸ்பேக்ஷன் அனுப்பும் பொழுது அடுத்த முறை வரும்போது டியூவில் ரொம்ப வேகமா என்ன செய்வாங்க, பேமெண்ட் பண்ணி திரும்ப நம்மளுடைய கஸ்டமரா இருப்பாங்க. ரெஃபரன்ஸ் ஃபார் ஃப்ரெஷ் பாலிசி அண்ட் டிலைட்ஃபுல் கிளைம் எக்ஸ்பீரியன்ஸ் கஸ்டமர் டு கன்சர்ன்ட் ஏஜென்ட் அண்ட் எஸ்எம்ஸ். ஸோ இப்படி கஸ்டமர் சாட்டிஸ்பேக்ஷனோட இருந்தாரு அப்படின்னா கண்டிப்பா அவர் என்ன செய்வாரு, நிறைய ரெஃபரல்ஸ் நம்ம கிட்ட கொடுப்பாங்க. அந்த ரெஃபரல்ஸ் மூலியமா நம்ம என்ன செய்ய முடியும், நிறைய விதமான கஸ்டமர்ஸை நம்ம பெற முடியும். அதன் மூலம் ஏஜென்ட்களுக்கும் எஸ்எம்களுக்கும் நிறைய வருமானங்கள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ இந்த விஷயங்கள் மட்டும்தான் இந்த நாள்ல வந்து டிபேட் பண்ணோம். ஸோ பிரதம் ஹாஸ்பிட்டல் மூலியமா என்னென்ன விஷயங்கள் கஸ்டமருக்கும் ஹாஸ்பிட்டலுக்கு கிடைக்குது, அதுபோக ஏஜென்ட் அண்ட் எஸ்எம் சேல்ஸ் மேனேஜர்களுக்கு அவங்களுடைய பேர்டனை குறைச்சு முடிஞ்ச அளவுக்கு நீங்க சேல்ஸ்ல மட்டுமே உங்களுடைய கான்சன்ட்ரேஷன் பண்ணுங்க. கிளைமை பொறுத்தளவு எவ்வளவு கிளியர் கட்டா நம்ம பண்ணணுமோ அது நிர்வாகம் பார்த்துக்கும் அப்படின்றதுதான் இந்த பிரதம் ஹாஸ்பிட்டலுடைய முக்கியமானது. இந்த பிரதம் ஹாஸ்பிட்டல் மதுரையில எத்தனை இருக்கு, 25 ஹாஸ்பிட்டல்னு சொல்லியிருக்காங்க. அந்த லிஸ்ட் நம்மளுக்கு அனுப்பி வைக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. அது வந்துச்சுன்னா அது சம்பந்தமா புது வீடியோ என்ன செய்றீங்க, அப்லோட் பண்றேன், அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இதுவரை இந்த வீடியோவை பார்த்தவங்களுக்கு நன்றி. உங்களுக்கு தெரிஞ்ச இந்த வீடியோஸை யாராவது ஏஜென்ட் பார்த்துருந்தீங்கன்னா லைக் பண்ணுங்க. நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நிறைய இன்புட் உங்களுக்கு வேல்யூபுளான வீடியோஸ் நம்ம என்ன செய்யறோம் இதில் வந்து போட்டிருக்கோம், அதை நீங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. கஸ்டமர்ஸ் கண்டிப்பாக இந்த விஷயங்களையும் நீங்களும் தெரிஞ்சுக்கிட்டு பாலிசி ஒருவேளை எடுக்கிற மாதிரி இருந்தீங்கன்னா உங்க வீட்டிலேயே ஒரு ஏஜென்ட்டை கூட கிரியேட் பண்ணி நம்ம பாலிசி எடுக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. அந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருந்துச்சுன்னா சொல்லுங்க. கண்டிப்பாக ஒரு ஏஜென்ட்டை கிரியேட் பண்ணி அந்த பாலிசி போடும்போது அதுக்கு உரிய கமிஷன் சொல்லுவோம்ல, அது உங்களுக்கே வருவதற்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ இந்த ஒர்க்கை தான் நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ நம்ம கூட இணைந்து பயணிக்கும் பொழுது எல்லா விதத்திலும் உங்களுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும். நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.